வணக்கம் ராஜேஸ்வரி. தாங்கள் கூறியபடி இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் விஷயத்தில் மிக முக்கிய திருப்பமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தற்போது முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் தேயிலை தோட்ட கழகமான டான்டி என்று அழைக்கப்படும் இந்த நிறுவனத்தால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தை தனியாரிடமிருந்து ஒப்படைக்கும் போது மீண்டும் எடுத்து நடத்த முடியுமா, அவர்களது நிலைப்பாடு இந்த விஷயத்தில் எவ்வாறாக உள்ளது என தமிழக அரசு டான்டி நிர்வாகம் இது குறித்த பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தற்போது பரபரப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கி ஒரு வழிமுறையை கேட்டுள்ளது. இன்று காலை முதலே தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் டான்டி எனப்படும் தமிழக தேயிலை தோட்ட நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தினை எடுத்து நடத்த முடியுமா, மீண்டும் அந்த ஃபேக்டரியை உயிர்ப்பிக்க முடியுமா, இது தொடர்பான தங்களது கருத்து என விரிவான ஆய்வு அறிக்கை ஒன்றை தங்களுக்கு வழங்குமாறு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளனர். இது தவிர சனிக்கிழமை முதல் தமிழக அரசின் நிலைப்பாடாக திருநெல்வேலி வனத்துறையை சேர்ந்த துணை இயக்குனர் களக்காடு முண்டன்துறை டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயனும் இணைந்து ஒரு அறிக்கையை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ளனர். ராஜேஸ்வரி, அதனுடைய பிரத்யேக தகவல்கள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், மாஞ்சோலை மக்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பெருவெள்ள காலத்திலும் இந்த பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்தும் எப்போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து உதவிகளும் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழக அரசு அறிவுரையின்படி செய்யப்பட்டு வருவதாகவும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டபூர்வ பண பலன்கள், பணி பலன்கள் மற்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர ஓய்வூதியம் முறையாக பெற்று வழங்குவதை உறுதி செய்ய சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே உள்ள அரசு விதிகளை தளர்வு செய்து, முக்கியமாக கவனிக்க வேண்டும் ராஜேஸ்வரி, தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே உள்ள அரசு விதிகளை தளர்வு செய்து சிறப்பாக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருகே அரசு சார்பில் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ள 240 வீடுகளும் அவர்களுக்கு வழங்க தயார் என தமிழக அரசு இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்த வீடுகளின் மொத்த மதிப்பு ஒவ்வொரு வீடுக்கும் 11.54 லட்சம் ஆகும். அரசு இதில் 8.5 லட்சத்தை மானியமாக வழங்குவதாகவும் மீதமுள்ள 3.4 லட்சத்தை பயனாளிகள் செலுத்த வேண்டும். வீடில்லாத தொழிலாளர்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கி இந்த வீடுகளை வழங்க அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சார்பில் இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ராஜேஸ்வரி, 55 வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டம் மற்றும் நீட்ஸ் திட்டத்தின் கீழ் சுய தொழில் தொடங்க 25 முதல் 35% மூலதன மானியமாக 75 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கவும், தொழில் பயிற்சி அவர்களுக்கு அளித்து 3 முதல் 6% வட்டி தள்ளுபடியுடன் வங்கிக் கடன் இணைப்பு ஏற்பாடு செய்திடவும் தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வசித்து வரும் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியும் அதற்கு ஏற்ற தனியார் துறை வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். சிறு கால்நடை பண்ணை அமைக்க அல்லது கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வாங்கிட வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் உதவிகள் வழங்கிடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வி பாதிக்காத வகையில் அவர்கள் விரும்பிய தகுந்த அரசு பள்ளிகளில் சேர்க்கவும், அரசு விடுதிகளில் தங்க வைத்து படிக்க வைக்கவும் அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசால் செய்து தரப்படும் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் தொழிலாளர்களின் ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளை அவர்கள் விரும்பும் இடத்திற்கு அவர்கள் மாற்றிக் கொள்ளலாம் எனவும், 4 மாவட்டங்களை சார்ந்த 50 லட்சம் மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி நதிக்கு களக்காடு முண்டன்துறை வனப்பகுதியே நீர் ஆதாரமாக அமைந்துள்ளது. இந்த நீரை உறிஞ்சி வைக்கும் ஸ்பாஞ்ச் போல செயல்பட்டு ஆண்டு முழுவதும் சிறிது சிறிதாக அந்த நீரை அங்குள்ள ஆயிரக்கணக்கான மணிமுத்தாறு ஆறு என பல்வேறு ஆறுகளும் கசிய விடுகின்றன. அதனால்தான் அவை அனைத்தும் வந்து இணையும் தாமிரபரணி நதி வற்றாத ஜீவ நதியாக வாழ்வளித்து வருகிறது. இந்த நதியையும் அதனோடு இணைந்த வனத்தையும் காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை, பொதுமக்களின் கடமையும் கூட. இதனை கருத்தில் கொண்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை காப்பதற்கான அவசியத்தை
கருத்தில் கொண்டும் அனைத்து உதவிகளையும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அரசு அறிவுரையின்படி மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படும் என விரிவான அறிக்கை ஒன்றினை தாக்கல் செய்துள்ளனர். இதில் கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் மிக முக்கியமாக மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க அந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனமான பிபிடிசி நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமான தகவல். இந்த நிறுவனம் கடந்த நிதியாண்டில் மொத்த லாபமாக 684 கோடி ஈட்டியுள்ளதாக தமிழக அரசு சார்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜேஸ்வரி. ஆனால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு என்பது மிக குறைவான அளவிலேயே உள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் குழு அமைத்திட தொழிலாளர் நலத்துறைக்கு ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விரிவான கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு மிக நீண்ட அறிக்கையை தமிழக அரசின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் மற்றும் இந்த களக்காடு முண்டந்துறை வன உயிரியல் துணை இயக்குனர் இளையராஜா ஆகியோர் சேர்ந்து அளித்துள்ள இந்த அறிவிப்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மன்னிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ராஜேஸ்வரி. இந்த அறிவிப்புகள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கும் மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விரிவான விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.